அனைவருக்கும் வணக்கமா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போறோம். இப்ப இருக்க காலகட்டத்துல கடன் வாங்காம யாராலயும் வாழ்க்கை நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் எல்லாருமே இருக்கோம். ஆனா அந்த கடன் அடையணும் இல்லையா? ஆனா என்ன பண்றோம்? நம்ம கடன் வாங்கினாலும் அந்த கடன் எனக்கு அடையவே மாட்டேங்குதுமா, அப்படியே தான் இருக்குது. என்னதான் முயற்சி செஞ்சாலும் மேல மேல தான் கடன் வந்துகிட்டே இருக்கு. என்னால அந்த கடனை அடைக்கவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு பதிவு தான். உங்களுக்கு நிறைய ரூபாலாம் செலவுலாம் கிடையாது. உப்பு வச்சு தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போறோம். உப்பு நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். அதுவும் மகாலட்சுமி உப்புல வாசம் செய்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட உப்ப வச்சு தான் நம்ம ஒரு நல்ல பரிகாரம் செய்ய போறோம். அதுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இந்த கப்புல உங்களுக்கு ஒரு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கங்க. எப்பயுமே இந்த மாரி பரிகாரம் செய்யும்போது, நீங்க சமையலுக்கு பயன்படுத்துற உப்ப நீங்க பயன்படுத்தக்கூடாது. புதுசா உப்பு பாக்கெட்டு ஒரு வெள்ளிக்கிழமையா பார்த்து வாங்கி முன்னாடியே வச்சிருங்க. இந்த பரிகாரம் நம்ம எப்ப செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை தான் செய்ய போறோம். ஏன் அப்படி இந்த உப்ப வச்சு நம்ம செய்ய போறோம்னா, இப்ப நம்ம இந்த உப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில, செவ்வாய்க்கிழமையில இந்த மாரி நாட்கள்லாம் குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், பெரியவங்களுக்கா இருக்கட்டும், நம்ம உப்பு சுத்தி போடுவோம். ஏன் உப்பு சுத்தி போடுறோம்னு எல்லாருக்குமே தெரியும். உப்பு போல நம்ம மேல இருக்க கண் திஷ்டி எல்லாம், ஓமல் எல்லாம் கரைஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உப்பு சுத்தி போடுறோம். அதே போல தான் நம்ம இந்த பரிகாரம் செய்யும்போது, நம்ம கிட்ட இருக்கிற கடன் எல்லாம் சுத்தமா கரைஞ்சு நம்ம ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கைய தேடி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறோமா. இப்ப நம்ம எப்ப எந்த நேரத்துல செய்யணுங்கிறத சொல்றேன் பாருங்க. இப்ப செவ்வாய்க்கிழமையில தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம். அதுக்கு என்னன்னா, நம்ம முன்னாலே ஒரு உப்பு பாக்கெட் வாங்கிக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாரி தான் நீங்க சமையலுக்கு பயன்படுத்தின இந்த உப்ப பயன்படுத்தக்கூடாது. நீங்க பரிகாரம் செய்யும்போது புதுசா இருக்க உப்ப தாம்மா எடுத்துக்கணும். இந்த பரிகாரம் செய்யும்போது மறுபடியும் நான் சொல்றேன், இது நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறத நினைக்காம, நடந்துருச்சு, என்னுடைய கடன் எல்லாமே அடைஞ்சிருச்சு, நான் என்னுடைய வாழ்க்கையில இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க வேண்டுனாவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு. நீங்க நம்பிக்கை இருந்தா மட்டும்தாம்மா இதை செய்யணும். இதை செஞ்சு பார்ப்போம், நடந்தா நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு மட்டும்தான்ப்பா இந்த பதிவு பலிக்கும். அதையும் சொல்லிடுறேன். இது என்ன கிழமையில செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். செவ்வாய்க்கிழமையில தான் செய்யணும். அதுவும் செவ்வாய் ஹோரையில பார்த்து தான் நம்ம செய்யணும். எப்பெல்லாம் செவ்வாய் ஓரை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையில 6 to 7 வருது. அது போக மதியானம் 1 to 2 வரும். இரவுல 8 to 9 வருது. இதுல உங்களுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த டைம்ல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். கூடுமான வரைக்கும் காலையிலே செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷத்தை கொடுக்கும். எந்த பரிகாரமா இருந்தாலும் நம்ம காலையிலே செஞ்சோம்னா அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இல்லம்மா எங்களால காலையில வேலைக்கு போறோம், எங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க நீங்க இரவு நேரத்தை எடுத்துக்கலாம். ஆனா இந்த பரிகாரம் செய்யும் போது மனதார வேண்டிக்கிட்டு தாம்மா நீங்க செய்யணும். உங்களுடைய மனசுல இது நடக்குமா நடக்காதுங்கிற சந்தேகத்தோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இது நடக்காது. மறுபடியும் சொல்றேன், நம்பிக்கையோட மட்டும் இந்த பதிவை செய்யுங்க. அப்பதான் இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும். சரி, நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணி உங்க வீட்டுல இருந்தா எடுத்துக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளை துணியை மஞ்சள் நனைத்து எடுத்துக்கங்க. எடுத்தாச்சு. இதை தண்ணியில நனைச்சி எடுத்து வச்சுட்டோம். அடுத்து இதை உப்பு மாதிரி மூட்டையா கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மஞ்சள் நூல்கண்டு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல புதுசா பாக்கெட்ல வச்சுக்கிற உப்பு எடுத்துக்கங்க. எப்பயுமே நம்மளுடைய சாமி படத்துக்கு முன்னாடி பூஜை அறையில உப்பு பாக்கெட் இருக்கிறது ரொம்பவே விசேஷங்க. அதை நீங்க எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. நம்மளுடைய பூஜை அறையில உப்பு எப்பயுமே இருக்கணுங்க. அதுல மகாலட்சுமி வாசம் செய்றா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம இந்த பரிகாரம் எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்கலாம்.
இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுடைய உள்ளங்கையில் இந்த மாதிரி உப்பை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மஞ்சள் துணிக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த பரிகாரத்தை நம்ம பூஜை அறையில் தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எப்பயும் போல் குளிச்சுட்டு நல்லா சுத்தமான உடை அணிஞ்சிக்கிட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விளக்கேற்றி வச்சுக்கணும். நம்மளுடைய குலதெய்வத்தை முதல்ல வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை வேண்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியை நினச்சிக்கலாம். நினச்சிட்டு இந்த உப்பை உள்ளங்கையில் எடுத்துக்கிட்டு என்னுடைய கடன் எல்லாம் சீக்கிரமாக கரைஞ்சி போகணும், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகணும், நான் இந்த உப்பு தண்ணியில் போடுற மாதிரி என்னுடைய கடன்கள் எல்லாம் கரைஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை வேண்டிக்கிட்டு என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகணும், மலை போல் இருக்க பிரச்சனைலாம் தீர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் மாதிரி கடன் அதிகமாக இருக்குது இல்லை வேலையில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு சாமி படத்துக்கும் நின்றுக்கிட்டு வேண்டாமல் உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை இந்த உப்பு மேலே வச்சு இங்கே கையை வச்சுக்கோங்க. கையை வச்சுக்கிட்டு என்னுடைய கடன் பிரச்சனைலாம் சீக்கிரமாக தீர்ந்துடணும், என்னுடைய வாழ்க்கையில் கடனே இனிமேல் இருக்கக்கூடாது, அதுக்கான அருள் புரிங்கம்மா தாயே, மகாலட்சுமி அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனம் உருகி வேண்டுதலை நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த உப்பை மூட்டையாக நம்ம கட்டுறோம். மூட்டையாக எப்படி கட்டுறங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மூட்டையாக கட்டிட்டோம் அந்த உப்பை. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, மறுபடியும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு, அம்மா தாயே மகாலட்சுமி அம்மா சீக்கிரமாக என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடணுமா, நான் என்னுடைய வாழ்வில் இனிமேல் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி இதை வச்சிடணும். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே இந்த உப்பு உங்கள் வீட்டில் தான் இருக்கணும். நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை செஞ்சோம்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இது உங்களுடைய பூஜை அறையிலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக 3 வாரம் செஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். அப்போ இதை என்ன பண்ணணும், இப்போ செவ்வாய்க்கிழமை செஞ்சு முடித்த பிறகு அடுத்த செவ்வாய்க்கிழமை வரும்போது இதை என்ன பண்ணணும்னா, தண்ணியில் பாத்திரத்தை, அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு 3 தடவை முக்கணும். என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு, என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு, என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தலையை சுற்றி 3 தடவை தலையை சுற்றி எடுத்துட்டு இந்த உப்பை எங்கேயாவது கண்டிப்பாக இது ஓடுற தண்ணியில் தான்ப்பா விடணும், வேறு எங்கேயும் விடக்கூடாது, ஓடுற தண்ணியில் தான் விடணும். அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம உப்பு நனைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் கால்படாத இடத்துல ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா சிங்கிளே ஊற்றிடுங்க. எங்களால் வேறு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் சிங்கிளே ஊற்றிடலாம். அடுத்த தடவையும் இதை என்ன பண்ணணும்னா, இந்த மஞ்சள் துணியோடையே நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டணும். அடுத்த செவ்வாய்க்கிழமையும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சுட்டே வாங்க. உங்களுடைய கடன் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் மலை போல் இருக்கிற கடன் கூட சீக்கிரமாக அடைஞ்சிரும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை செஞ்சுட்டு இதனுடைய பலனை நீங்கள் அனுபவித்த பிறகு கூட நீங்கள் எனக்கு எப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய சேனலில் நீங்கள் போடலாம். இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவை நான் போடுறேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.